ரஞ்சித் அண்ணா சொன்னார், டேய் பயோபிக்னு சொல்லியே ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொன்னார். சொல்லலாம்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. மெயின் இந்த படம் வந்து தெரில, பரியேறும் பெருமாளை பற்றி, கர்ணனை பற்றி, மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் அப்படி எனக்கு என்ன பேசுறது, இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நான் அவங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம். ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க, எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும், எனக்காவது நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னோடய இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னனுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல. ஏன்னா என்னோடய இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க, நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல, இது வந்து புரியல. அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அழுக வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும், இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு, வலி, பெயின், இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துடுச்சு. அப்படியே ஒரு படம் தான் வாழை. இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் எல்லாரும் என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. என்னோட பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான். பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். என்னோட உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன். இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது, எனக்கு எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது. இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னோடய இயக்குனருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. இப்போ என்னோட கதையை, என்னோட அழுகையை, என்னோட உழைப்பை, என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல. ஒரு டைரக்டருக்கு எல்லா கிராஃப்ட்டும் பிடிபட்டுமா, ஒரு டைரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க. நான் என்னை உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ள வலிமையாக கொடுத்தது என்னோடய இயக்குனர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது. ஏன்னா இதுதாண்டா ஆர்ட்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதாண்டா ஆர்ட், இதை பண்ணுறா, முதல்ல இதை பண்ணுறா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோட அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக எடுத்துட்டோம். இந்த படம் எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதெல்லாம் தாண்டி திலீப் மாஸ்டர் ரெண்டுத்தையும் மேலே கூப்பிடுறேன். அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னு சொல்லலாம். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, என்னோட ப்ரெசென்ட், என்னோட டெடிகேஷன். இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோட இயக்குனருக்கு தான் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ள தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தில் நான் சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அவங்க இந்த ராம் சார் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு. அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க இது ராம் சார் கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம். இதுதான் சார் அவர் என்னை உருவாக்குனதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான். அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்றேன். அப்புறம் என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது, இதுக்கு இவன் நம்ம கதையவே திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்குது. எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சிடறானே கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னோடய குடும்பம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னை அலைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி என்னோடய மனைவியாக இருக்கட்டும், என்னோடய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி.